ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் பாரதி, வெல்கம் பேக். ஏடா ரவி. ஹாய் பாரதி. எஸ், சிஎஸ்கே விசஸ் எம்ஐ கம்ஃபர்டபுள் விக்டரி. சிஎஸ்கேக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கேயோட ஹோப்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது பாரதி. எம்ஐக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ரோடு வந்து க்ளோஸ்டு தான். இதுக்கு மேலே அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்றதை விட பேசாம பெட்டர் பும்ரா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். பாவம் கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் பாரதி, நேற்று மேட்ச் எப்படி பார்த்தேன்? அவரோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பாரதி? எனக்கு வந்து அகேல் உசேன் ஃபர்ஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இருந்தது, ஐயோ என்னடா அப்படின்னு. பட் நீ எப்படி பார்த்த மேட்ச் போக போக எப்படி இருந்தது? அது ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி அக்கீல் உசேன் இல்லாததை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபீல் வந்துடுச்சு. மேட்ச் நம்ம வின் பண்ணோம், நான் இல்லைன்னா சொல்லல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அக்கீல் உசேன் இருந்திருந்தா இன்னும் ஒரு 20 ரன்ஸ் ஸ்டார்ட் இருந்திருப்பாங்க எம்ஐ. ஸோ அது வந்து அவங்க ஏன் திரும்ப 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 இந்த கால் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 14 கோடி 2 பிளேயர் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நாங்க பண்ணது கரெக்ட் தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதை வந்து நீங்க இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணப்ப கௌதம் மாதிரி ஒரு பிளேயருக்கு கௌதம். 9 crores கொடுத்து 9 crores வரைக்கும் கொடுத்து அவரை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு பெஸ்ட் காம்பினேஷன் எதுவோ நம்ம அதோட தான் போக முடியுமே தவிர, ஒரு பிளேயர் வந்து பெஸ்ட் பிளேயரா இருப்பார் ஓப்பனிங்ல. அதுக்காக அவரை வந்து நீங்க கொண்டு வரணுன்றதுக்காக மிடில் ஆர்டர்ல அவரை கொண்டு வந்து நீங்க மாத்துறது எப்படி பிளேயிங் லெவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு பேக்கப் தான் இன்னொரு பிளேயரை தவிர, நீங்க கொண்டு வந்துட்டீங்க அவர் வந்து ஸ்குவாட்ல வைங்க. அவர் வந்து ஸ்குவாட்ல இருந்து லேர்ன் பண்ணட்டும். நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் அவர் வந்து தேவைப்படுவாரு. இங்க இந்த லேர்னிங் வந்து நெக்ஸ்ட் சீரியஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட நீங்க அதை பார்க்கலாம், அந்த 14 crore. நீங்க அப்படி யோசிக்காம நான் பண்ணது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு நேற்று கிளிக் ஆயிடுச்சு. ஆனா அப்பவும் வந்து வீரோட இம்பாக்ட் என்னன்னு நம்ம பிரசாந்த் வீரோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்ச மைனஸ் தான், நெகட்டிவ் இம்பாக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஓவரே 17 ரன்ஸ் ஆட் போனார். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன், ஏன் இவங்க வந்து இது இப்படி இப்போ ஒருவேளை அங்க அக்கீல் ஹுசைன் இருந்திருந்தா இம்பாக்ட் இருந்திருக்கும், கண்டிப்பா இம்பாக்ட் இருந்திருக்கும். இன்னும் ஒரு 2 விக்கெட்ஸ் இயர்லியா போயிருக்கலாம், மேபி இன்னொரு 20 ரன்ஸ் ஷார்ட்டா போயிருக்கலாம். ஸோ அக்கீல் ஹுசைனோட அவங்க போறதுதான் வந்து வேலிட். அக்கீல் ஹுசைனை திரும்ப டிராப் பண்ணிட்டு இன்னும் கண்டினியூஸா 2 மேட்ச் ஜெயிச்சா கூட நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அக்கீல் ஹுசைன் ஷுட் பி இன் பிளேயிங் லெவல். நீங்க அக்கீல் ஹுசைன் ஏன் உட்கார வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து நீங்க வந்து நேற்று கார்த்திக் சர்மா 50 ரன் அடிச்சாரு. அவரோட எபிலிட்டிக்கு நல்ல மெச்சூரிட்டி இன்னிங்ஸ்னே கூட நான் அது பாக்குறேன். ஸோ அடிக்க போய் எல்லா இடத்துலயும் அடிக்க போய் 1 or 2 விக்கெட்ஸ் விடுறதுக்கு பதில் அவர் ரொம்ப மெச்சூர்டா ஆடினாரு. அது வந்து நான் பாக்குறேன். பட் நீங்க எதுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கானை டிராப் பண்றீங்க? சர்ஃப்ராஸ் கானை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல போட்டு நேற்று வந்து இம்பாக்ட் பிளேயரை கூட அவர் யூஸ் பண்ண முடியல. சர்ஃப்ராஸ் கானை எப்படி டிராப் பண்ண முடியுது உங்களால? டீம்ல பெஸ்ட், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃபீல்டரு அவர் தான். எனக்கு தெரிஞ்சு டூபேவால என்ன இம்பாக்ட் இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல எந்த இம்பாக்ட்மே கிடையாது. டூபே ரெஸ்ட் பண்ணுங்க, 2 மேட்சஸ் ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கு சான்ஸ் கொடுங்க. மேபி அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. சரி, நீங்க அந்த மாதிரி எதுவுமே கரெக்ட். யோசிக்காம நீங்க டூபேவை வந்து, அதுவும் டூபே எல்லாம் வந்து ஷுட் பி இம்பாக்ட் பிளேயர். அவர்லாம் ஃபீல்டிங்லேயே வரவே கூடாது. வந்தாரா பேட்டிங் ஆடினாரா போனாரான்னு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு நம்ம கிட்ட பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. கார்த்திக் சர்மா ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுறாரு, பிரசாந்த் வீர் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாரு. ஏன் இவரு நேற்று ஆடினார்ல, 1 டவுன்ல ஆடினாரு, அவர் பேர் என்னது ஊர்வில் பட்டேல். டக்குன்னு வரல. உர்வில் பட்டேல், அவர் ஊர்வில். ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுறாரு. நீங்க இன்னும் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் ஒரு பிளேயர். உர்வில் பட்டேல் ஸ்பின்னர்ஸையும் நல்லா ஆடுறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா ஆடுறாரு. கார்த்திக் சர்மா ஸ்பின்னர்ஸையும் நல்லா ஆடுறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டீசெண்டா ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இன்னமும் டூபேனா டூபே ஆமா நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னா சொல்லல. பட் மேட்சுக்கு ஒரு கேட்ச் விட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? பஞ்சாப்ல 2 மேட்ச்ல கேட்சஸ் விட்டாருன்னு சொல்லி சசாந்த் சிங்க வந்து ரெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணா கூட ஃபீல்டிங்ல மிஸ் பண்ணாங்கன்னா அவர் ரெஸ்ட் பண்ணாங்க. அப்பதான் வந்து மேட்சோட சீரியஸ்னஸ் தெரியும். நீங்க திரும்ப திரும்ப அவரை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறதுலாம் வந்து மீனிங்லெஸ். கரெக்ட் தான் பாரதி. எஸ், அது எனக்கு தெரிஞ்ச அந்த கால் எடுப்பாங்களான்னு தெரியல. அதுதான் நம்ம தோனி வந்து கேப்டன்சி பண்ணப்ப அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ணப்போ எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இவர் வந்து ஆல்ரவுண்டர் தானே, இவரே இம்பாக்ட் பிளேயரா தோனி யூஸ் பண்ணாருன்னு. ஆனா அது எதுக்காக அவர் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் இந்த சீசன் தான் நமக்கு தெரியுது. மேட்ச் கேட்ச் விட்டுன்னு இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கு இதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சிங் கொடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதே நல்லதுதான், நீ சொன்ன மாதிரி. அந்த ஃபீல்டிங்க கார்த்திக் சர்மாவோ இல்ல வேற யாராவது இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறவங்களே வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
சொன்னது கரெக்ட் தான் பாரதி. அப்படியே மும்பை பக்கம் வந்தா எனக்கு பெருசா எதுவும் தெரியல பாரதி. இந்த ஓப்பனிங்ல ரிக்கல்டன் அடிக்கலன்னா இது கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா செஞ்சுரி அடிச்சாலுமே இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபிளாப் தான் அவங்க 2 பேருமே. அதுவே ஒரு பெரிய டிராபேக்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவும் பெருசா அந்த யூஸ்வலா நம்ம பாக்குற இந்தியாக்குள்ள வர ஹர்திக் பாண்டியா மாதிரி தெரியல. அவர் வராரு, ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. யாரதான் வந்து நம்ம வந்து அந்த சீசனுக்கு முன்னாடி நம்ம பேசணும் ப்ரிவியூல, இந்த டீம் வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை, கப்பார டீம் அப்படின்னு. ஆனா என்ன எதனால வந்து இந்த டீம் இப்படி சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிச்சு. எம்ஐக்கு வந்து எங்க தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். தான் எம்ஐக்கு என்ன ராங்கா போச்சுன்னா, எம்ஐல வந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வந்து கேப்டன் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து எம்எஸ் தோனி வந்து கேப்டன் பண்ணும்போது டீம்ல பார்த்தீங்கன்னா கங்குலி, டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சேவாக், யுவராஜ் சிங் எல்லாருமே வந்து சீனியர் பிளேயர்ஸும் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ வந்து அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது நிஜமாவே வந்து ஒரு ஒரு ஹார்ட்னே நான் சொல்லுவேன். எம்எஸ் தோனி அது நல்லா பண்ணாரு. நான் திரும்ப திரும்ப ஏன் எம்எஸ் தோனி சொல்றேன்னா, எம்எஸ் தோனி மட்டும் கிடையாது, அந்த சைட்ல ரிக்கி பாயிண்டிங்குமே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில். ஸோ ஆஸ்திரேலியாவில் ரிக்கி பாயிண்டிங்குமே இதே மாதிரியான கேப்டன் தான். ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்றதுல வந்து அவங்களாம் வந்து பிரில்லியண்டான ஒரு கேப்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா கிட்ட நான் அதை பார்க்கல. பட் ஹார்திக் பாண்டியா கிட்ட நீங்க வந்து திரும்பவும் நீங்க ஜிடி கொடுத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அதை வச்சு கப்பு ஜெயிச்சிருவாரு. அவர்கிட்ட அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். பட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கேப்டன்சி இருக்கான்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு கேப்டன் பண்ற சூரியகுமார் யாதவ் 2 கப்பு ஆல்ரெடி ஜெயிச்சு கொடுத்த ரோஹித் சர்மா, எஸ், ரோஹித் சர்மா இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் வச்சுட்டு இங்க இவர் ஹார்திக் பாண்டியா, நடுவுல திலக் வர்மா, ஸோ எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ். இப்ப இவங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. இன்னொரு சைடு பும்ரா. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து தூக்குறாருன்னா ரீசன் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு எல்லாருமே பிக் இதுவா இருக்காங்க. ஆனா யாருமே ஒரு டீமா இல்லைங்கிறது தான் இங்க வந்து ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். இதை நான் எப்ப பார்த்தேன்னா, ஒரு டைம் பீரியட்ல வந்து இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபில இருந்தாங்க. கெயில் இருப்பாரு, ஏபிடி இருப்பாரு, ஸ்டார்க் இருப்பாங்க, மிச்சல் ஸ்டார்க் இருப்பாரு, டேல் ஸ்டெயின், இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கும். பட் அவங்களால கம்பைன்டு டீமா வந்து கேம் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி தான் இனிஷியல் கேம்ஸ்ல டெல்லி டேர் டெவில்ஸ், பீட்டர்சன் இருப்பாரு, சேவாக் இருப்பாரு. ஸோ பெரிய பெரிய டீம் பிளேயர்ஸ் அங்க இருக்கும்போது டெல்லியில அவங்களால கப்பு ஜெயிக்க முடியல. ஆனா டீமா ஒரு கப்பு ஜெயிக்கணும்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் மட்டுமே அடிச்சு ஜெயிக்கவே முடியாது, டீமா ஜெயிச்சே ஆகணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்க பாக்குறேன். அது வந்து டீமா இருக்க அவங்க வந்து இன்னும் டீமாவே விளையாட முடியலையோன்னு நான் பாக்குறேன். மேபி வந்து இந்த டீமை ஒருவேளை சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா வந்து ரோஹித் சர்மா அவ்வளவு நல்லா பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. பட் அவங்க ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சியை மாத்தினது பெரிய பெரிய டிராபேக்கா இருக்கு. அதுதான் லாஸ்ட் ஃபியூ சீரீஸா வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டா சொல்லுது. அதுதான் ரபீஷ். பட் பர்டிகுலரா இந்த மேட்ச் நம்ம பார்க்கும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வந்து பெஸ்ட் பவுலர்ஸ் யாருமே வந்து ஆன் த டாட்ல இல்ல. ஸோ அதோட ரிசல்ட்ஸ்மே வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. ட்ரெண்ட் போல்டு, பும்ரா மட்டுமே வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு. பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவருடைய எபிலிட்டிக்கு அவர் வரவே மாட்டாரு. லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி வந்து நெகட்டிவ் சைடா தெரியுறாங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்க மாதிரி தெரியுது. அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்ட் தான் பாரதி. அதான் அந்த இது சொல்லுவாங்க, டூ மெனி குக் ஸ்பாயில் த டிஷ் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு தனி ஆர்ட் தான். நீ தோனி நம்ம இந்தியாவுக்கு சொன்ன சிஎஸ்கேலுமே வந்து ஒரு காலத்துல பேப் டூப்ளசி, பெண்டன் மெக்கலமை எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கேப்டன்ஸே, அதர் கண்ட்ரி கேப்டன்ஸ். அவங்களையும் வந்து செம்மையை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, கப்பும் அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணணும்னா அது எனக்கு தெரிஞ்சு தோனி மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். மற்றபடி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு ரோஹித் யங் சர்மா டீம் கேன் வச்சு டூ. தான் பேசிட்டாரு. கரெக்ட். ரோஹித் சர்மாவும் அது பண்ணியிருக்காரு. ஆமா, மலிங்கா, பும்ரா எல்லாம் அப்பவும் 2020 வரைக்கும் அவரும் அது பண்ணியிருக்காரு. மற்ற கேப்டன்ஸ் வின் பண்ணது எல்லாமே ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு கௌதம் கம்பீர் எல்லாம் வின் பண்ணப்போ அது ஒரு யங் டீமா தான் அவங்க வந்து கொண்டு போனாங்க. ஸோ அது ஒரு தனி டைப் ஆஃப் கேப்டன்சி வின்னிங். இது ஒரு தனி, ரோஹித் சர்மா அண்ட் தோனி வந்து தனி. ஸோ அது பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி கரெக்ட். ஹர்திக் பாண்டியா திரும்ப அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல தெரியல. எனக்கு இதுக்கு மேல மும்பையோடைய பாத் வந்து எப்படி போகுது அப்படின்னு அது அவங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் பாரதி. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் செம்மையா போட்டாங்க இந்த மேட்சுமே. அவங்களுடைய கோ டு இந்த சீசன் வந்து சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா பவுலிங்ல தான் பாக்குறேன். அன்சுல் கம்போஸ் மேட்சுக்கு மேட்ச் சொல்லி சொல்லி எடுக்கிறாரு.
ஓவர் டென்னுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. டெத் ஓவர்ஸ் நீ பாத்துக்கப்பா, கடைசி அந்த ஒரு 10 ஓவர் 4 ஓவர் போடுறாரு. நூறு அகமது இன்னைக்கு செம்மையா போட்டாரு. அவர் பார்ட்னர் இல்லாமே அதுதான் பார்ட்னர் இருந்திருந்தா இன்னும் கூட சூப்பரா போட்டிருப்பாரு. அகில் ஹுசேன் இருந்திருந்தா. அங்கதான் நீ சொன்ன மாதிரி பிரசாந்த் வீரை வந்து எனக்கு தெரியல, திரும்ப அடுத்த மேட்ச் வின்னிங் காம்பினேஷன்ல போவாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பவுலிங் வந்து பாக்குறதுக்கு செமையா இருக்கு பாட்டி, சூப்பரா பண்ணாங்க. நீ எப்படி பாக்குற பவுலிங்? பவுலிங் வந்து நமக்கு வந்து நிஜமாவே வந்து அவங்க வந்து செமையா பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் வந்து சிஎஸ்கே கிட்ட பவுலிங் இல்ல பவுலிங் இல்ல பவுலிங் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது போக நம்ம கிட்ட அந்த அன்சுல் கம்போஜ் ஏகே வந்து செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அதுல பர்புல் கேப் அந்த டேபிள்லயுமே வந்து ஆமா, இருக்காரு. புவனேஸ்வரோட ஸோ டைப் அவரு பண்ணியிருக்காரு. வந்து ஆமா, நான் நினைச்சேன் நேற்று வந்து 4 விக்கெட் எடுத்து வந்து 1 ஸ்டெப் அகைடா போவார்னு. பட் நெக்ஸ்ட் மேட்சஸ்ல போயிடுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது இல்லாமவே வந்து நேற்று வந்து ராமகிருஷ்ண கோஷ் வந்து உள்ள வந்தாரு. அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ பவுல். ஸோ அதுதான். அது இல்லாமல் அவர் 130, 132, 135 அந்த ரேஞ்சஸ்ல பவுலிங் போடுறாரு. அவருக்கு வந்து அவர் நேத்து வந்து போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டாரு. 8 ரன் ரேட் எக்கனாமில போட்டாரு. ஸோ அதுதான் இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் தென் வந்து பிரசாந்த் வீர் 2 பேரும் கம்பைண்டா வந்து ஓவர் போட வேண்டிய நிலைமை. ஆளுக்கு 2 ஓவர் போட வேண்டியது இருக்கு. எனக்கு என்னன்னா, நீங்க ராமகிருஷ்ணா கோஷ் வச்சுக்கங்க. பிரசாந்த் வீரை நான் குறை சொல்லவே இல்லை. பிரசாந்த் வீருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் நீங்க பவுலிங் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க கொடுக்கும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் பண்ணார், செகண்ட் ஓவர் டீசென்டாவே போட்டார். நீங்க வந்து இப்போ வந்து பிரசாந்த் வீரை ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கும் எனக்கு தெரியல. நல்லா பண்ற அக்கீல் ஹுசேன் ட்ராப் பண்ணிட்டு பிரசாந்த் வீரை கொண்டு வந்தீங்க. பிரசாந்த் வீரை ஒரே மேட்ச்ல ட்ராப் பண்ணணும்னு எனக்கு சொல்ல மனசு வரல. பட் எனக்கு ஜெயிக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும்னா நீங்க திரும்ப அக்கீல் ஹுசேன் டீமுக்குள்ள கொண்டு வந்து ஆகணும். நீங்க அக்கீல் ஹுசேனை கொண்டு வாங்க, பிரசாந்த் வீரை பேட்ஸ்மேனா ஆடிக்குங்க. உங்களுக்கு வேணும்னா பிரசாந்த் வீரை பேட்ஸ்மேனா ஆடிக்கிங்க, பிரசாந்த் வீரை ஆடிக்கிங்க, கார்த்திக் சர்மா ஆடிக்கிங்க, சர்ஃபாஸ் கான் ஆடிக்கிங்க. இவங்க 3 பேருமே நல்லா தான் உங்களுக்கு ஆடி தர்றாங்க, நீங்க ஆடிக்கிங்க. டூபே உட்கார வைங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கணும்னு எனக்கு புரியல. டூபேவுக்கு நீங்க இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்ப டூபே இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுங்க. அவரு பேட்டிங்ல இம்பாக்ட் பண்ணல. ஸ்பின்னர்ஸுமே அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஹிட் பண்ணி ஒரு 3 6 ஒரே ஓவர்ல அடிக்கிற அளவுக்கு அவர் ஆடல. அது இல்லாம அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அழகா விக்கெட் எடுத்துடுறாங்க. டூபே வந்துட்டு ஸ்பின்னர்ஸே கொடுக்க மாட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொடுக்கும்போது அந்த கேப்ல தட்டிட்டு ஒரு 4ஓ ஒரு 2ஓ 3ஓ அந்த ஓடுற எபிலிட்டியுமே இருக்கானா தெரியல. அவர்கிட்ட வந்து அந்த எனர்ஜியை பார்க்க முடியல. எனக்கு அதுதான். இப்போ சர்ஃபாஸ் கான் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கு, டவால் பிரேவிஸை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கு. எனக்கு அது இப்போ அந்த கார்த்திக் சர்மா இன்னும் சில பிளேயர்ஸை பார்க்கும்போது நமக்கு அந்த அந்த எனர்ஜி தெரியுது. டூபே பார்க்கும்போது அந்த எனர்ஜி தெரியல. அவர் இப்படியே தான் இருந்திருக்காரு, அந்த மைண்ட்ல தான் ரன்னும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் எனக்கு வந்து அது வந்து மற்ற பிளேயர்ஸ் இம்பாக்ட் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கேன், அவர் 50 ரன்ஸ் அடிச்சிருக்கவே மாட்டாரு. நமந்தீர் நான் சொல்றேன். நமந்தீர் மட்டும் தான் இப்ப ரீசெண்ட் டைம்ல மும்பைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்க ஒன்லி ஒன் பிளேயர். அவரோட விக்கெட் நமக்கு ஈஸி, அதுவும் லட்டு கேட்ச். அந்த கேட்சஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மேட்ச் வந்து இன்னொரு 30 ரன் முன்னால இருந்திருக்கும். இன்னொரு 2 ஓவர் முன்னால நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் 2 ஓவர் முன்னால ஜெயிச்சிருந்தா இன்னும் ரன் ரேட் வந்திருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 டீமுமே ரன் ரேட்ல பிளஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி ஒரு டீம் மட்டும் ரன் ரேட் வந்து பிளஸ்ல இருக்குன்னா நான் மட்டும். ஈவன் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செம அடி வாங்கியிருக்கோம் நம்ம. அந்த அடி வாங்கியுமே இப்ப நம்ம ரன் ரேட் பிளஸ்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம மேட்சஸ் ஜெயிச்சா மட்டும் போதுங்கிற சூழல் தான். அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி மேட்சஸ் ஜெயிக்கணும் போது கேட்சஸை விட்டுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட் தான் பாரதி. எஸ், அதான் ஃபீல்டிங் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் பாரதி, எனக்கு என்னன்னா அதான் இந்த மேட்ச்க்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துட்டாங்க. கம்ஃபர்டபுள் விக்டரி தான். ருத்துராஜ் அப்படியே ஒரு சைட் நின்ட்டாரு. கார்த்திக் சர்மாவும் வந்து கொஞ்சம் அப்படியே ஆடிட்டாருன்னு வச்சுக்கோ. இந்த மேட்ச்க்கு இது ஓகே பாரதி. எனக்கு என்னுடைய கன்சர்ன் இல்லை. அடுத்த மேட்ச் வந்து டெல்லியில ஆட போறாங்க அகைன்ஸ்ட் டெல்லி. அது வந்து நல்லா பிளாக் ட்ராக்கா வந்து கொடுப்பான். 225 சாதாரணமா போகும். அப்படிங்கிறப்போ இந்த பேட்டிங்கை வச்சு அங்க வந்து சப்போஸ் சேசிங் வந்துச்சுன்னா அவங்க இவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறியா? சஞ்சுவும் வந்து எப்ப ஃபயர் ஆவான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ இவங்க பேட்டிங் எப்படி பாக்குற, கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சஞ்சு வந்து ஒரு மேட்ச்ல அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கல, கரெக்டானதான். ஆனா சஞ்சு அடிக்கிற மேட்ச் நமக்கு வின் பண்ணி கொடுக்குற மாதிரி அடிக்கிறாரு. ஒரு சின்ன நாக்கோ ஒரு சின்ன கேமியோ மாதிரி இல்லாம மேட்ச் வின்னிங் நாக்கா பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து மொத்தம் 14 மேட்ச்ல அவர் தனியா எனக்கு 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா எனக்கு அது பெரிய விஷயம். போதும். தனியா ஒரு மேட்ச் 4 மேட்ச் எனக்கு வின் பண்ணி கொடுக்குறாரு. அதுல ஆல்ரெடி அவர் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே அதுல 1 or 2 மேட்சஸ் எனக்கு வின் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ நேத்து மேட்ச் நம்ம ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன்ஸ் பவுலர்ஸ் எல்லாமே தாண்டி ருத்துராஜ் கைக்வாட் ஃபார்முக்கு வந்துட்டார்.
நான் ஏற்கனவே நீ நானுமே பேசிட்டு இருக்கும்போது கூட குரூப்ல சொன்னோம், அந்த மேட்ச் லோ ஸ்கோரா இருந்தாலுமே கூட 49 பால் 50 இருந்தாலும் கூட அது வந்து சூப்பர் நாக்குன்னு தான் நான் பேசினேன். ஏன்னா அதுக்கப்புறம் வர மேட்சஸ் தான் நான் சொன்னது கரெக்ட்ன்ற மாதிரி ரிஃப்ளெக்ட்டுமே ஆச்சு. ஸோ இப்ப இந்த மேட்சஸ்லயுமே அவர் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த பிச்சுக்கு அது அப்படிதான் ஆடி ஆகணும். ஏன்னா அன்இவன் பவுன்ஸ் இருந்துச்சு, பிச்சில் இருந்துச்சு. நான் அது கண்கூடாவே நிறைய பால்ஸ்ல பார்த்தேன். ஸோ அங்க செட்டில் ஆகி விக்கெட் போகாம ஆடினது எனக்கு வேலிடா தான் இருந்தது. ஸோ அதே தான் நான் இங்கேயுமே பாக்குறேன். என்ன யோசிக்கிறேன்னா, ஆஹ் இப்போ ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. மேபி ருத்ராஜ் கைக்வாட் கொஞ்சம் அவரோட இன்னிங்ஸ் எப்பயும் போல அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சஞ்சு சாம்சன் அவரோட இன்னிங்ஸ் ஆடுவாரு. அதுக்கப்புறம் வரப்போற உர்வில் பட்டேல் அண்ட் தென் கார்த்திக் சர்மா அண்ட் தென் பிளேயர்ஸ் ஒரு லைன் ஃபுல்லாவே வந்து எல்லாருமே ஹிட் பண்றவங்களா தான் இருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு வந்து டெவல் பிரேவிஸ் கிட்ட இருந்து ஒரு மேட்ச் வினிங் நாக்கோ இல்ல ஒரு ஃபயர் குயிக் ஃபயர் ரன்ஸ் வர மாதிரி ஒரு நாக் நமக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் நமக்கு அவர் மேல ஒரு பிலீஃப் இருக்கு. ஆனா டூபே மேலேயும் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் தான். பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, அந்த எனர்ஜி கொண்டு வந்து அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும். இல்ல 10 பால் ஆனா ஒரு 30 ரன் 4 சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தா போதும். அந்த நாக்கு தான் டூபே கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி வந்து வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து சேஸ் பண்ணிடுவோம். பட் நான் ஸ்டில் என்ன பிலீவ் பண்றேன்னா, நம்ம 190 இல்ல 200 போயிட்டா சேஸ் பண்ணணும்னா ஒரு குயிக்கா ஒரு 2 விக்கெட்ஸ் போச்சுன்னா அது சேஸ் பண்ண நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வை பிகாஸ் தான் மிடில் ஆர்டர்ல பிரேவிஸும் டூபேவும் இன்னும் ஃபயர் ஆகல. ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ண சேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றோம். மெயின் ரீசன் வந்து நம்மளது மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ரீசனா இருக்கு. கேமை கொண்டு போய் லாஸ்ட்ல வரைக்கும் கொண்டு போய் அந்த 190 200 அடிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறோம். பட் அதுவுமே பண்ணாதான் கப்பு ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஒரே ஃபார்மெட்ல ஒண்ணு மட்டும் பண்ணி கப்பு ஜெயிக்க முடியாது. ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல நீங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அந்த நிறைய சின்ன சின்ன சேலஞ்சஸை வந்து வின் பண்ணா மட்டும்தான் கப்பு வின் பண்ண முடியும். ஸோ இந்த சேலஞ்சஸும் அப்கமிங் சீரீஸ்ல பண்ணுவாங்க தான். மேபி அவங்க ஃபிளாட் ட்ராக் தான் தர போறாங்க. எனக்கு வந்து டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எடுக்கணும். இன்கேஸ் எடுக்கல அப்படின்னா ஒரு குவாலிட்டி பவுலிங்கை வச்சு நம்ம நேற்று லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி குவாலிட்டி பவுலிங்கை வச்சு அவங்கள ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஈஸியா சேஸ் பண்ணணும். இது ரெண்டு மட்டும் தான் ஒரே வழி. 210 கொடுத்துட்டு அது 210 அதுதான் நம்ம சேஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கஷ்டம் தான். கரெக்ட் தான். ஏன்னா பவுலர்ஸ் மேலேயும் வந்து டெல்லி மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து நம்ம பவுலர்ஸ் வந்து ரொம்ப இதுவும் பண்ண முடியாது. நல்லா போட்டாலே 4 ஓவர்ஸ் பாட்டி போயிடுவாங்க. சரி, ஓகே, 200 அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணா கூட திரும்ப சேஸ் பண்றதுக்கு சஞ்சு தான் நம்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சு அவருக்கு அடுத்த மேட்சும் படல ஒருவேளை அப்படின்னா அந்த 200 வந்து அடிச்சு கொடுக்க போறது யாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீ கேட்ட மாதிரி ருத்து இந்த பிச்சுக்கு ஓகே தான். நீ சொன்ன மாதிரி இது தேவையான இன்னிங்ஸே அடிச்சுட்டாரு 2 மேட்சுமே சூப்பரு. அதே மாதிரி அந்த பிச்சுக்கு என்ன தேவையோ அதை வந்து ருத்து டெலிவர் பண்ணணும். ஒரு 25 பால்ல ஒரு 50. அதே மாதிரி அடுத்தடுத்து வரவங்க ஊர்வில் பட்டேல் இந்த செம்மையா ஆடினாரு. நான் இன்ஃபேக்ட் அந்த ஊர்வில் பட்டேலோட அந்த குயிக் ஃபயர் 12 பால் 24 தான் அடுத்தது வரவங்க கொஞ்சம் நின்று டைம் எடுத்து அடிக்கிற மாதிரி கரெக்டா அமைஞ்சது. அந்த வேலி மாதிரி ஊர்வில் வேலி பட்டேல்ல வேலி அவரோட இம்பாக்ட்ல வந்து அவரு கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா மேட்சஸ்லயுமே மாத்திரை பண்ண வேலையை இவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு மேட்ச் நல்லா பண்ணாரு. ஸோ அதுதான் நான் பாக்குறேன் பாரதி. நீ சொன்ன மாதிரி சஞ்சுவும் அடிச்சாகணும். அவரும் வந்துட்டு எஸ் அடிக்கிறாரு. ஓகே, இங்க அங்கன்ட்டு வந்து நல்ல இன்னிங்ஸ் வருது. அடுத்த மேட்ச் இந்த மாதிரி ட்ராக்ல வந்து அவருடைய இது இன்புட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஃபிளாட் ட்ராக்கா வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 50 60 அவரால் அடிக்க முடியும் பவுலர் முடியும் போது. ஸோ அந்த அஞ்சோட மாதிரி இன்னொரு அடிச்சுட்டு 100 போயிட்டாருன்னா லோடிங் நீ வேணா பாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல வந்து எஸ் அவர் வந்து அவுட் ஆன டெலிவரி போன மேட்ச்ல பும்ராக் சரியான ஒரு பால் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து லைட்டா போச்சு. அங்கேயே நினைச்சு ஐயோனா ஒரு மாதிரி ஆகுதுன்னு தூக்கிட்டாரு பும்ரா வந்து. ஆனா அடுத்த மேட்ச்ல வந்து அந்த மாதிரி பிச்சில் ஒன்றும் எனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி பிக்சர்ஸ்ல வந்து வச்சு பொழந்துட்டு தான் நானும் நினைக்கிறேன். எஸ் அவர் அடிச்சா நல்லது. சிஎஸ்கேக்கு பார்க்கலாம் பாரதி. 4 மேட்ச் இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு 6th பொசிஷன்ல இருக்காங்க. இந்த சான்ஸ் இருக்கு பாரதி. இதே மாதிரியே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அடுத்த மேட்சஸ்ல. எனக்கு என்னன்னா அங்கதான் அடுத்த மேட்ச் டிசியோட மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அடுத்து எல்எஸ்டியோட 2 மேட்ச் இருக்கு. அதுல எப்படியும் ஒன்னாவது வின் பண்ணிடுவாங்க அட்லீஸ்ட். இல்ல ரெண்டுமே கூட வின் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ அடுத்த மேட்ச் ரொம்ப குரூஷியல் பாரதி. நீ எப்படி பாக்குற? இப்ப நீ சொல்றது வந்து அடுத்த மேட்ச் ரொம்ப குரூஷியல் தான். பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன படுதுன்னா, சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி வந்து மச் இம்ப்ரூவ்டா நான் பாக்குறேன். அதுவும் லேட்டர் கேம்ஸ்ல எதை வச்சு சொல்றேன்னா, இருக்கிற பவுலிங்ஸ் வந்து அவர் ரொட்டேட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு டன் அவர் யூஸ் பண்ற பிளேசஸா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து ருத்து இப்போ ருத்து ஸ்பின்னர்ஸ் சொல்றேன். மேல ட்ரஸ்ட் வச்சு சாரி ருத்து தான் கேப்டன், சாரி. ருத்து ருத்து மேல இருக்க கான்பிடன்ஸ் சொல்லலாம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் வந்து என்னன்னா அதுதான்
அவர் வந்து பவுலிங் வந்து பவுலர்ஸை யூஸ் பண்ற விதம், அந்த ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அந்த ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ற விதம், அலாங் வித் வந்து போய் பேசினாரு. உர்வில் பட்டேல் கிட்ட போய் ஒரு 2 பால் படல. அவர் வந்து பும்ரா வந்து ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிற மாதிரி ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் 2 பால். பும்ராவை போய் நீங்க ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க முடியுமானா முடியறது ரொம்ப கஷ்டம். டாப் ஏஜ் ஆயிட்டு போயிட்டே இருந்துருவோம். அது வந்து பை சான்ஸ் வந்து பேட்ல பல்லன்னு தான் நான் யோசிப்பேன். அப்புறம் பும்ரா போய் அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணாரு. அதுதான் வேலிடு. நீங்க வந்து ஒரு பவுலரை ஹிட் பண்ணவும் தெரியணும், ஒரு பவுலரை நெக்லெக்ட் பண்ணவும் தெரியணும். யாரை ஹிட் பண்றோம், யாரை ஹிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பும்ராவை நீங்க வந்து நெக்லிகேட் பண்ணுறது தான் வந்து வேலிடா இருக்கும். அதுவும் வந்து உருவில் பட்டேல்ல வந்து ரொம்ப எங்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் பும்ராவை ஹிட் பண்ணணும்னா. நான் ஹிட் பண்ண முடியாதுன்னு சொல்லல, பட் நமக்கு மேட்ச் வந்து அதுவும் அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல சொல்றேன். ஸோ அந்த அதை வந்து அவர் பேசி அழகா வந்து இது பண்ணாரு. அதே மாதிரி வந்து கார்த்திக் சர்மா கிட்டயும் போய் பேசினாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து அடிக்க போகும்போது கார்த்திக் சர்மாவுக்கு 2 பால் படலன்னு உடனே போய் கூப்பிட்டு பேசி அந்த கேமை வந்து கொண்டு போறதுக்கு வந்து கார்த்திக் சர்மாவோட 50ல மெயின் கான்ட்ரிபியூஷன் ருத்ராஜோட இது. ஸோ பேசி பேசி ஆட வச்சாரு. ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நேற்று பவுலர்ஸ் கிட்ட பேசினது, ஃபீல்டர்ஸ்க்கு வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டான பிளேசஸ்ல கரெக்டான ஃபில்டர்ஸ் வச்சது. அதுவும் வந்து டூபே ஒழிச்சு வைக்க முடியாது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு எங்க ஒழிக்க முடியும் அவரை. அவர் ஒழிக்கணும்னா இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல மட்டும்தான் அவர் ஒழிச்சு வைக்கணும். அதை தாண்டி வேற வழியே இல்லை. டூபேவை நம்ம மறைச்சு வைக்கிறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய லீக்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சிட்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து அவருக்கு பிடிக்க தெரியாம இல்ல, கண்டினியூவா மேட்சஸ் கேட்ச் வருதுனால ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது, நிஜமா ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது. அவர் வந்து அதுல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த அந்த ப்ரெஷர்னால தான் பேட்டிங்ல கூட இம்பாக்ட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நமக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது. ஃபீல்டிங் வந்து சோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவோம், அவரு வந்து பேட்டிங்ல மட்டும் நீங்க இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர்கிட்ட இருந்து வர இன்னும் ஒரு 10 ரன்ஸோ 20 ரன்ஸோ இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்னா நீங்க அவரை ஃபீல்டிங்ல உட்கார வைங்க. நீங்க அவருக்கு எப்படி பவுலிங் கொடுக்க போறது இல்ல. அந்த இடத்து ஆல்ரெடி 6 பவுலர்ஸ் இருக்கு, அவரோட சேர்த்து 7 பவுலர்ஸ். அது தேவையில்லை. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நிஜமாவே ஒரு நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல குவாலிட்டி ஃபீல்டர் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதுதான் சர்ஃபாஸ் அலி நீங்க உட்கார வைக்கிறதுல எனக்கு என்ன விதமான கேம் பிளானே தெரியும். ஃபீல்டிங்ல சர்ஃபாஸ் இல்லாம என்ன பண்ணுவீங்க? அவரு லாஸ்டா பிடிச்ச கேட்ச் கூட எல்லாருமே சொல்றாங்க சுரேஷ் ரெய்னாவை தான் ரிமைண்ட் பண்ணுதுன்னு. சுரேஷ் ரெய்னாவை வந்து 20 ஓவர்ஸ் உட்கார வச்சுட்டு நம்மள வந்து இது வரைக்கும் கேம் விளையாடி இருக்குமா எங்கேயாவது? இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இல்லதான் இருந்தாலும் வந்து சுரேஷ் ரெய்னாவை வந்து விட முடியுமா இம்பாக்ட் பிளேயரா இருந்தா கூட? அதுதான் சொல்ல வரேன். 20 ஓவர்ல 2 மேட்ச் வின்னிங் கேட்ச் எடுத்தா என்ன பண்ண முடியும்? மேட்ச் வின்னிங் கேட்ச் ஒரு ஆஃப் சான்சஸ் கேட்சஸை மாத்தினாங்கன்னா நம்ம மேட்ச் வின் பண்ண முடியும். அதுவுமே கேம் தானே. அப்போ நீங்க அதை பத்தி ரீதிங்க் பண்ணி ஆகணும். அது இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம வெளியில இருந்து பாக்குறோம். நமக்கு இவ்வளவு தெரியும் போது அப்போ அங்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போக முடியும்னா அப்படி அதை பண்ணாம வேற என்ன வேலை? கரெக்ட் தான். எஸ், அதெல்லாம் பண்ணி ஆகணும். கோர்ஸ் கரெக்ஷனு ரூபே நேம பார்க்காம பிளேயர் நல்லா பண்ணா உள்ள, இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயர்ல உட்கார வைக்கிறது நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பஞ்சாப்லாம் பண்ணும்போது ரிக்கி பாண்டிங் இவங்களும் அந்த முடிவு எடுத்தாகணும் பாரதி. பார்க்கலாம் அடுத்த மேட்சஸ்ல என்ன பண்றாங்க சிஎஸ்கே அப்படின்னு. இப்போதைக்கு நல்லா மொமெண்டம்ல இருக்காங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு பார்ப்பாங்க. எஸ், கண்டிப்பா அடுத்த டெல்லி விசஸ் சிஎஸ்கே உடைய ப்ரிவியூல பார்க்கலாம் பாரதி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.